ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சூப்பர் சேவிங்ஸான ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்போவில் நமக்கு 3 ட்ரெஸ்ஸஸ் ஒரே ஆர்டரை நம்ம மீஷோவில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிடுச்சு. கம்மியான ப்ரைஸ் அப்படிங்கும்போது கிளாத் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்லேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படி டவுட்டே வேண்டாம், இப்போவே ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த காம்போ பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு சம்மர் டைம்ஸில் போடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, பெரிய பாய்ஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. நான் ப்ரைஸ் சொல்லும் போது உங்களுக்கு அதுக்கான சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண 3 டிஷர்ட்ஸ் காம்போங்க. இல்லை டிஷர்ட் மட்டும் கிடையாது, 3/4 ட்ராயரோட அட்டாச்சாகவே கொடுத்துட்றாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? சம்மர் டைமில் பசங்க இந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறத லைக் பண்ணுவாங்க. மற்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாமே வேர் பண்ணலாம். சம்மர் டைமில் அந்த மாதிரி போடுறதுக்கு பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்மளுமே விரும்ப மாட்டோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடவும் அவங்களுக்கும் ரொம்பவுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பீஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் தொட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுங்க, கிளாத் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்குது. கிளாத்து இப்போ வியர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பசங்க வியர் பண்ண அப்படின்னாலே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது ஃபுல் ஃபேண்ட்டும் கிடையாது, ஷார்ட் ட்ரௌசரும் கிடையாதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 3/4 கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தியாக எலாஸ்டிக் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவே இருக்குங்க. அது போக எக்ஸ்ட்ரா நாட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஷோல்டர் கலருக்கு மேட்சாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வியர் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. சம்மர் டைமில் பசங்க வியர் பண்ணுறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் வெயில் அப்படின்ற ஒரு டென்ஷனே இருக்காது. ஸோ வெளியிலையுமே போட்டு போகலாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, பேக் சைடு ஃபுல்லாகவே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த காம்போஸ். பசங்களுக்கு போடல அப்படின்னா அழகாக இருக்கும். ஸ்லீவ்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தாலே நான் வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நார்மலாக இது ஒன்றும் வெளியில் எடுக்கும் போகும்போது தெரியும் நமக்கு என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இது 3மே சேர்த்து நான் கம்மியான ப்ரைஸ்க்கு தான் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இது பார்க்க வரைக்கும் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்றும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கலர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு. 3மே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் எல்லாமே சேம் பேட்டர்ன்ஸ். கலர்ஸ் மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நல்லா லுக்கான கலர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டடாக அழகாக இருந்துச்சு. இது எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சுங்க, இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர் ப்ளஸ் ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கலர் பார்க்குறதுக்கு. இந்த காம்பினேஷன் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு வாங்கினதுக்கு ரொம்பவுமே எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஓவர்லாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வாங்குற பனியன் கிளாத்தில் எப்படி ஓவர்லாக் ஃபினிஷ் வரும், ஸோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபினிஷும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி அழகாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பிரிண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் எல்லாம் கூட போகாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரிண்ட்டு போகலைங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவே ப்ரெசென்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்ம காம்போ. அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடியது இன்னும் ஒன்று இருக்குங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு காம்போ செட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர் தாங்க. கவரில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ப்ளூ கலர் வித் எல்லோ கலர் பேண்ட்டோட வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஸ் எந்த ஸ்கின் டைப் பாய்ஸாக இருந்தாலுமே வியர் பண்ணால் ஒரு லுக்கு தனியாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இது பார்த்திங்கன்னா செம்ம கான்ட்ராஸ்டடாக இருக்குது. எல்லாமே பார்த்து செஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. கலர் கான்ட்ராஸ்ட்டு, அந்த டிசைன்ஸு எல்லாமே பசங்களுக்கு எப்படி அவங்க லைக் பண்ணுவாங்க
அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே சேம் தான், கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் மட்டும்தான் வேறு. மற்றபடி பேர்ட்டன்ஸு சைஸ் எல்லாமே வந்து எனக்கு எந்த ஒரு வேரியேஷன்ஸுமே கிடைக்கல. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நம்ம ஆர்டர் பண்ண போகும்போது காம்போவில் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் வந்து மாறி வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த குவாலிட்டியே டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக இருக்கும் காம்போ அப்படிங்கும்போது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் நெக், ரவுண்ட் நெக் வச்சுருக்காங்க. நெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து சம்மர் டைமுக்கு நம்ம பசங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ப்ரைஸ் தெரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 315 ருபீஸ் தாங்க வருது. இன்னும் 315 ருபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த 2 ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3மே சேர்த்து வெறும் 315 ரூபாய்க்கு தாங்க கிடைக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வெளியில் வாங்கணும் அப்படின்னா ஒரு பீஸே 200 ரூபாய் வரும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ், 7 இயர்ஸ், 7 to 8 இயர்ஸ், 9 to 10 இயர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. 10 to 11 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸஸும் சேமாக தான் இருக்குது. இவங்களோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல்ஸும் நீட்டாக இருக்குது. இந்த காம்போ உங்கள் கிட்ஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இது நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் தரேன். அடுத்து இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை பாய். தேங்க்யூ.